அத்தம்மாவை பற்றி சொன்னார்கள். ஒரே சொல்தான், சிரிப்பு. கடவுள் சிரித்ததை நான் பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. முக்கால்வாசி கடவுள் சிரிக்கவே மாட்டாரா என்ற ஒரு கேள்வி கூட என் மனதில் எழுந்திருக்கிறது. ஆனால் கடவுள் சிரித்தால் எப்படி இருக்கும் என்பதை நமது அத்தம்மாவை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன். கடவுள் சிரித்தால் எப்படி இருக்கும்? திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவனுடைய முகம் இரக்கத்தின் முகம், இரக்கத்தின் ஆண்டை பற்றி எழுதுகின்ற பொழுது கடவுளுடைய முகம் இரக்கத்தின் முகம் என்று எழுதி காட்டுகின்றார். கடவுளுடைய முகம் சிரிப்பின் முகம் என்று மானாமதியில் அன்னம்மாள் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணியவதி நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாள். இந்த உலகத்தில் நம்மெல்லாம் மனிதர்கள். ஒரு மனித இனத்தை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? வேற மனித இனத்திற்கு நல்ல பெயரே கிடையாது. எல்லாரும் மனித இனத்தை வசைபாடி தீர்க்கிறார்கள். மனிதனுக்கு மிகவும் கெட்ட காலம் பிறந்திருப்பது போல நமக்கு தென்படுகிறது. ஆனால் மனித இனத்திலே மனித நேயம் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணியம், அதைத்தான் இன்றைய தினம் உலகமெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறது. அது ஆங்கிலத்திலே நியூ ஹியூமனிசம். இதெல்லாம் திருத்தந்தைகள், திருச்சபை நியூ ஹியூமனிசம் என்று சொல்லி பல திருமடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த தினம் அந்த ஃப்ரத்தெல்லி தூத்தி, நாம் அனைவரும் சகோதரர்கள், அந்த திருமடல் மனித நேயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது. ஒரு மனிதன் என்ன செய்ய முடியும்? அவன் வைக்கின்ற பணம் கிடையாது, பட்டம் கிடையாது, செல்வம் கிடையாது, அவங்க ஜாதி கிடையாது. ஒன்றே ஒன்று, அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள். அதை வச்சு என்ன செய்ய முடியும்? உலகத்தையே மாற்ற முடியும். பொருளாதாரம் கூட செய்ய முடியாது, விஞ்ஞான தொழில்நுட்பம் கூட செய்ய முடியாது. இப்பேற்பட்ட மாற்றத்தை கொண்டு வர மனித நேயம்